நாளை அல்லது நாளை மறுதினம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை இவ்வாறு பதிலளித்தார். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேரளா சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் இன்று நடைபெற வேண்டிய மத்திய தேர்தல் குழு கூடவில்லை. நாளைக்கு மாலையோ நாளைக்கு மறுநாளோ கூடி, ஒருவேளை நாளைக்கு வந்துவிட்டால் நாளைக்கு மாலை கூடி அறிவிப்போம். இல்லை என்றால் நாளை மறுநாள் காலை கண்டிப்பாக வெற்றி வேட்பாளர்களை அறிவிப்போம். அநேகமா இன்று இரவு இல்லை நாளை காலை போகும். இல்லை அவங்க அறிவிச்சிட்டாங்க. பத்மநாபபுரம் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நிற்கிறாங்க, அறிவிச்சிட்டாங்க. ஓகே, இது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கை. மாண்புமிகு முதலமைச்சருடைய உழைப்பும் அவருடைய அரவணைப்பும் மக்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் இந்த தேர்தல் பேச போகிறது. அவருடைய பணிகள், அவருடைய சமூக நல திட்டங்கள், எந்த தரப்பையும் விடாமல் பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், கிராமங்கள், நகரங்கள் அனைத்தையும் அவர் கவர்ந்திருக்கிறார். எல்லா மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறார். அவருடைய உழைப்பும் நேர்மையும் தான் இந்த தேர்தலில் பேச போகிறது. அவருடைய திட்டங்கள் பேச போகிறது. அவருடைய தேர்தல் வாக்குறுதி என்பது வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் வாக்குறுதி. ஏழை எளிய மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, எல்லோரையும் கவரும் விதமாக இந்த தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது. ஆகவே இது எல்லாம் மக்களிடம் பேச போகிறது. இந்த தேர்தலில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 96ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல் முடிவுகள் என்ன இருந்ததோ அதே தேர்தல் முடிவு எப்படி 96 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்ததோ முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில், அதே போன்று இவருடைய தலைமையில் 2021 தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 210 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுகிறோம் என்பது உறுதியாகிறது. முதலமைச்சர் நாளைக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. குறிப்பா ஈரோடு கிழக்கு காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு, கோயம்புத்தூர் ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்கெல்லாம் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு என்ன வேட்பாளரை அறிவிக்காம இருக்கீங்களா? இப்ப அறிவிச்சிரும்.